ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, மிக மிக அவசரமாகத்தான் இந்த வராகி அம்மா உன்கிட்ட சில முக்கியமான விஷயங்களை சொல்ல வந்திருக்கேன். இப்போது இந்த வராகியின் வாக்கை கேட்டு முடிக்கும் அந்த நேரமே சர்வ நிச்சயமாக உனக்கான சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு விஷயம் உன் கைகளில் வந்து சேர்ந்துடும் என் செல்லமே. உன் மனசுல ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணிக்கிட்டு இதுதான் நம்ம தலைவிதி, இதை மாற்றவே முடியாதுன்னு நீயா நினச்சிக்கிட்டு இருக்க. விதியில் 1000 எழுத்துக்கள் எழுதி இருந்தாலும் இந்த வராகி அம்மா அந்த விதியை உன் மதியால் மாற்றக்கூடிய வல்லமையை உனக்குள்ள கொடுத்துருக்கேன்றதை புரிஞ்சுக்கோ. தெய்வத்தால் ஆகாததும் முயற்சியின் மூலமாக ஆகும். கண்டிப்பா என்னால் உனக்கு செஞ்சு கொடுக்க முடியாது நீ நினச்சிக்கிட்டு இருக்க விஷயங்களை கூட நீ நம்பிக்கையோட முயற்சி செஞ்சினா மாற்றவும் திருத்தவும் முடியும் என் செல்லமே. எப்போதும் நீ எல்லா விஷயங்களையும் நம்பிக்கையோட செய்ய பழகு. இந்த வராகி அம்மா உனக்கு துணையாக உனக்கு ஆதரவாக இருந்து நல்லதை நடத்தி முடிப்பேன். அபசகுணமான எண்ணங்களையும் நடக்காது முடியாது கிடைக்காதுன்ற வார்த்தைகளையும் விட்டுட்டு நல்ல சிந்தனையோடு செயலில் இறங்கு. எந்த விஷயத்திலும் நீ எதுக்காகவும் குழம்பி தவிக்காதே. உன்னை தேத்திக்கிட்டு மனசுல நீ உறுதியா எல்லா செயல்களையும் செய்யும் போது கண்டிப்பா உனக்கு நல்லது நடக்கும். உன் உள்ளத்தில் குடியிருக்கும் இந்த வராகி அம்மா உன்னை வெற்றியை உணரச் செய்வேன். நீ எதிர்பார்க்கிற எல்லா விஷயங்களையும் நல்லபடியாக நான் நடத்தி தர்றேன். நான் உனக்கு துணையா இருக்கும்போது நீ எதுக்காகவும் கலங்க வேண்டாம். உன் மனசுல எப்போது அமைதியும் சாந்தமும் நிரம்பி இருக்கோ அப்போதுதான் உன் வாழ்க்கையின் நிலைமை உனக்கு தெளிவா புரிய வரும். அதனால எப்போதும் மனசை அமைதியா வச்சுக்கோ. எந்த சூழ்நிலையிலையும் நீ நேர்மறை எண்ணத்தோடு மட்டும்தான் சிந்திக்கணும் என் செல்லமே. எதிர்மறையாக அல்லது சந்தேகமோ குழப்பமோ எது உனக்குள்ள வந்தாலும் அது உன் வாழ்க்கையவே தலைகீழா திருப்பி போட்டுரும். அந்த எதிர்மறையான எண்ணங்களுக்கு சக்தி அதிகம்ன்றதை புரிஞ்சுக்கிட்டு எப்போதும் நேர்மறையாக நல்லதை சிந்திக்க பழகு. தீராத நோய்கள் கூட தீராத பிரச்சனையும் கஷ்டமும் கூட உன்னுடைய நல்ல எண்ணங்களாலும் நம்பிக்கையாலும் குணமாயிடுன்ற உண்மையை நீ முதல்ல புரிஞ்சுக்கோ என் செல்லமே. இப்போது உன் வாழ்வில் நடக்கும் விஷயங்களை எல்லாம் பார்த்துட்டு தான் தீராத நம்பிக்கையோட இரு. உன் தீராத பிரச்சனைகளை நான் தீர்த்து வைக்கிறேன்னு சொல்றதுக்காக ஓடி வந்தேன். உன் மனதின் பிரதிபலிப்பு தான் உன்னுடைய வாழ்க்கை. அதனால உள்ளத்தை ஒளிமயமாக வச்சுக்கிட்டினா உன் வாழ்க்கை தானாகவே அழகாக மாறிடும். உன் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் அவங்க தான் காரணம் இவங்க தான் காரணம்னு அடுத்தவங்க மேலே சொல்லாமல் அதை தீர்க்கிறதுக்கு என்ன செய்யலான்னு யோசி. பிரச்சனைகள் யார் மூலமாக எப்படி வேணும்னாலும் வந்திருக்கட்டும், ஆனால் நீ உன்னுடைய எண்ணத்தை அமைதியாக சிந்திக்க கற்றுக்கோ. உன் குறைகளை எல்லாம் களைந்து நிறைவான நிம்மதியான வாழ்க்கையை இந்த வராகியம்மா உனக்கு அமைச்சு கொடுக்குறேன். இந்த பூமியில் நிச்சயமாக உன்னால் நிம்மதியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ முடியும். உன் மனசில் அமைதியும் உன் வீட்டில் சாந்தியும் நிலைத்து இருப்பதற்கு இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருப்பேன். வாழ்க்கையில் எப்போதும் எல்லாமே எண்ணம் போல் நடக்காது என் செல்லமே. ஆனால் உன்னுடைய எண்ணங்களை நீ கட்டுப்படுத்த கற்றுக்கிட்டினா வாழ்க்கை அமைதியானதாக மாறிடும். பிரச்சனைகள் வரும்போது உடனே அதை பற்றி பேசவோ பதிலளிக்கவோ வேண்டாம். எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அமைதியாக உட்காந்து யோசிச்சினா அதை தீர்ப்பதற்கான சுலபமான முடிவுகளை நான் உன் கண்களில் காட்டுவேன். அமைதி தரக்கூடிய தீர்வுகள் தான் எப்போதும் சிறந்தவையாக இருக்கும். கோபத்தில் பேசுறதும் அவசரப்பட்டு பதில் பேசுவதும் மனக்கசப்பையும் மன வருத்தத்தையும் தான் உண்டாக்கிடும். அதனால தான் முடிஞ்ச அளவுக்கு உனக்கு என்ன பேசுறதுன்னு தெரியாத சமயத்திலும் என்ன பேசினாலும் அங்கே தப்பு வரும் இதாயிடும் சூழ்நிலையிலையும் என்ன பேசினாலும் அங்கே ஏதாவது ஒன்று விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்குவாங்கன்னு தோணும் போதும் எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் உன்னை கேள்விகளால் கேட்டு மடக்க நினைக்கிற போதும் உனக்கு பதில் சொல்ல பிடிக்காத போதும் அமைதியாக இருன்னு சொல்கிறேன். உன் உள்ளத்தின் அமைதியை கெடுக்கக்கூடிய பேச்சுக்களை நீ பேச வேண்டாமே செல்லமே. எப்போதுமே மனசளவில் யோசிச்சு பொறுமையாக பேசுகிற பழக்கத்தை வளர்த்துக்கோ. உன்னுடைய மௌனம்தான் உன் எல்லா விஷயங்களுக்கும் பெரிய தீர்வாக இருக்க போது. நடந்து முடிஞ்சதையும் கடந்ததையும் நினச்சி மனசை வருத்தப்படுத்திக்காத. உன் எதிர்காலத்தை நீ நம்பிக்கையோடு எதிர்கொள்ளும் போது கண்டிப்பாக உன் வாழ்க்கையில் நல்லது நடக்கும்.
அமைதியும் நிறைஞ்ச மனசும் கொண்ட என் செல்ல பிள்ளையான உனக்கு எல்லாவற்றையும் நல்லதாக நான் நடத்தி தர்றேன். உன் வாழ்க்கையே அமைதி நிறைஞ்சதாக ஒளிரட்டும். நீ எங்கு போனாலும் இந்த வராகியம்மா உனக்கு துணையாக வந்து என் அருளை அள்ளி கொடுப்பேன் என் செல்லமே. சில நேரங்கள்ல மற்றவங்க உன்னை பெருசா மதிக்க மாட்டாங்க, உன்னை பாராட்ட மாட்டாங்க, உன்னை ஊக்கப்படுத்த மாட்டாங்க, உன்கிட்ட சரியா எதுவும் சொல்ல மாட்டாங்கன்னு நீயாகவே உன்னை போட்டு குழப்பிக் கொள்கிறாய். உன் மனசை வதைத்து கொள்கிறாய். எப்போவுமே ஒரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோ. அடுத்தவங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உனக்கு தேவையில்லை. உன்னுடைய மதிப்பு மற்றவங்க பார்வையில் இல்லை. உனக்கான மதிப்பு மரியாதை உன் திறமை ஆற்றல் எல்லாம் உனக்கு தெரிஞ்சாலே போதும். உன் உள்ளத்தின் ஒளியில் கலந்திருக்கும் இந்த வராகியம்மா கண்டிப்பா உனக்கான நல்லதை செய்கிறேன். உனக்கு நீயே முக்கியத்துவம் கொடுத்து உன் வாழ்க்கையின் பொறுப்புகளை ஏற்று நடக்க தயாராகு. உன் மனசும் உடலும் உணர்வுகளும் அனைத்தையும் கவனிக்க வேண்டியது உன்னுடைய கடமை அல்லவா? நீ உன்னை நேசி. உன்னை காப்பாத்திக்கிட்டு உன்னால் உன்னை உயர்த்தி கொள்ள தயாராகு. எப்போதும் என்னை யார் பாராட்டினாலும் பாராட்டாவிட்டாலும், என்கிட்ட பேசினாலும் பேசாவிட்டாலும் நான் எந்த விதத்திலும் குறைஞ்சு போயிட மாட்டேன். என்னுடைய வாழ்க்கை எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைவா நிம்மதியா இருக்குன்னு நீ ஆழமா நம்பு. உன்னுடைய மதிப்பு உன் செயலிலும் எண்ணத்திலும் உண்மையிலும் தான் இருக்குது என் தங்கமே. அதை புரிஞ்சுக்கிட்டு உன் திறமையை வளர்த்துக்கிட்டு வாழ்க்கையை மகிழ்ச்சியா வாழ தயாராகு. இந்த வராகியம்மா உனக்கு துணையாக இருக்கும்போது நீ கண்டதையும் போட்டு குழப்பிக் கொள்ள வேண்டாம். எல்லாமே நிச்சயம் நல்லபடியாக நடக்கும்னு நம்பு. நதிநீர் ஓடிக்கிட்டே இருக்கும்போது அல்லது மழை பெஞ்சு அது சாலையில போகும்போது தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது ஒரு கல்லோ முள்ளோ பாறையோ தடுத்தாலும் அது உடனே புது பாதையில அந்த பக்கம் வளைஞ்சு ஓடதான் பார்க்கும். அதே போலதான் உன் வாழ்க்கையிலையும் யாராவது உன்னை தடுக்க முயற்சி செய்தாலும் நீ உனக்காக புது வழியை உருவாக்கிக்கிட்டு அந்த பக்கம் பயணம் செய்ய தயாராகு. எப்போதும் எந்த சூழ்நிலையிலையும் நீ பயப்படவோ கலங்கவே வேண்டாம். இந்த வராகியம்மா உன் கண் முன்னால் அடைக்கப்படும் ஒவ்வொரு கதவுக்கும் பதிலாக 10 கதவுகளை திறந்து வைப்பேன். நீ விடாம தொடர்ந்து முயற்சி செஞ்சினா இந்த வராகியம்மா உன்னை நல்லபடியாக வாழ வைத்து காட்டுவேன் என் செல்லமே. இப்போது கூட நீ ஆசைப்பட்டதையும் உன் வாழ்க்கைக்கு அவசியமானதையும் உன் கைகளில் கொடுப்பதற்காக தான் ஓடி வந்திருக்கேன். இப்போது நான் உனக்கு கொடுக்க போற ஆசீர்வாதம் மூலமா உன் வீட்டில் மகிழ்ச்சியும் மங்களமும் நிறைஞ்சு இருக்கும். இனிமே உன் வாழ்க்கையே சிறப்பானதாக இருக்க போகுது என் செல்லமே. அன்பு பாசம்னு நம்பி எல்லாரிடமும் நீ நம்பி ஏமாந்ததெல்லாம் போதும். இப்போதாவது உன் மனசையும் நம்பிக்கையும் முழுசா எனக்கு அர்ப்பணித்து விடு. நீ என் மேல வச்சிருக்க பாசம் ஒருபோதும் உனக்கு வலியையோ வேதனையோ கொடுக்காது. மனிதர்கள் உன்னை ஏமாத்திருந்தாலும் இந்த வராகியம்மா உன் அன்புக்கும் பாசத்துக்கும் பெரிய ஆறுதலாக நிச்சயமா இருப்பேன். அவமானம் தரும் வார்த்தைகளும் உன்னை காயப்படுத்தும் செயல்களும் உன் சுயமரியாதையை சிதைத்த நினைவுகளும் உனக்குள்ள நினைவுக்கு வர வேண்டாம். இது எல்லாத்தையும் தூக்கி போடு. யார் உன்னை திட்டி தூற்றி பேசி இருந்தாலும், யார் உன்னை மனதளவில் காயப்படுத்தியிருந்தாலும், யார் உன் சுயமரியாதையை சிதைத்திருந்தாலும் கூட கவலைப்படாம என் வராகியம்மாவுக்கு என்னை பத்தி நல்லா தெரியும், அவங்க என்னை பார்த்துக்குவாங்கன்னு நீ தைரியமாக சொல்லணும் அல்லவா? உன் துன்பத்தின் ஆழத்தை உணர்ந்ததால் தான் அந்த இருளிலிருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக இந்த வராகியம்மா ஓடி வந்திருக்கேன். உன் உள்ளத்தில் இருக்கும் கஷ்டங்களையும் கவலைகளையும் போக்கி உனக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் தரப்போறேன். இனி ஒவ்வொரு நாளும் உனக்கு நல்லதே நடக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நீ என்னென்ன பிரார்த்தனை செய்தாயோ, என்னென்ன வேண்டுதலை என்னிடம் வைத்தாயோ, அது அனைத்தையும் உனக்காக நிறைவேற்றி கொடுப்பேன். கவலையை தூக்கி எறிஞ்சிட்டு வாழ்க்கையில முன்னேறதுக்கு உண்டான முயற்சியை எடு. நீ செய்யும் முயற்சிகள் அனைத்திலும் இந்த வராகியம்மாவே உனக்கு துணையாக இருந்து உன்னை வழி நடத்துவேன். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் செத்து பொழைச்சு வாழ்றது போல வாழ்க்கை மிகவும் கஷ்டமாக இருக்கே நினைச்சு கவலைப்படாத. மற்றவங்க கண்ணுக்கு நீ நல்லா வாழ்ந்துகிட்டு இருக்கிறது போல தெரிஞ்சாலும் உண்மையாகவே உன் வாழ்க்கையில் இருக்கிற கஷ்டமும் கவலையும் பிரச்சனையும் என்ன, நீ எதையெல்லாம் மனசுல போட்டு புலம்பிக்கிட்டே இருக்கன்னு அனைத்தும் நான் அறிவேன் என் செல்லமே. வாழ்க்கையில இருக்கக்கூடிய வலிகளாலும் வேதனையாலும் நீ ஒவ்வொரு நாளும் இரவு சரியா தூங்க முடியாம
கண்ணீரோடு ஒவ்வொரு நாளையும் கடந்து வருவது எனக்கு தெரியும். நீ எதிர்கொண்ட அவமானங்களையும், உன்னை தூக்கி எரிஞ்ச அந்த வலிகளையும் வேதனைகளையும், அந்த கஷ்டத்தையும் கூட உருக்குலைய வச்சு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன். நீ எப்போதும் மகிழ்ச்சியோட மன நிம்மதியோட வாழணும்னு ஆசைப்படுறேன். உன் வாழ்க்கையில இனி எல்லாமே உன் விருப்பப்படியே நடக்கும் என் செல்லமே.